வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் 13 13 ஃப்ரான்ஸில் நிற்கிறேன். இந்த லைவ் போட்டதுக்கு காரணம் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக அந்த ஃப்ரான்ஸில் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணின எங்களோட அண்ணா மேரிட்ட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஜோந்தர் அண்ணா, அதோட அண்ணா மேட்ட ஃப்ரெண்ட்ஸ் கண்ண பேர் இருந்தவ பேர் தெரியாத ஒருத்தர் டைம் எல்லாரோடையும் கண்டு காய்ச்சிச்சிருக்கிறேன். ஆனால் யாருடைய பேரும் தெரியாது. ஒரு அண்ணாட பேரை சொன்னால் இன்னொரு அண்ணா பேர் சொல்லிருந்து போய்ப்பார். ஸோ நின்ற சகல அண்ணாமே இருக்கும். அதோட சில பேர் கை கொடுக்க அந்த கையின் உரத்தில் இருந்து தெரிஞ்சதை அவை எந்த கட்டமைப்பில் இருந்து வந்திருக்கணும்ண்டு அவைக்கு 83ஆம் ஆண்டு போராட்டத்தை தொடங்கிக்கல தலைவரோட நின்ற ஒரு சில பேர் கூட நேற்றைக்கு என்னோட வந்திருக்கணும். சில பேர் என்னை கட்டிப்பிடிச்சு நேற்று அழுதவை அவையோட வேலி அவ தொட்டு பார்க்க சொன்னவை தங்களோட உடம்புல சில உடல் பாகங்கள் இல்லை. அவ தாங்கள் 83ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு கூட தலைவற்ற போராட்டங்கள் தொடக்கைகளை கூட அங்கே நின்று நாங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லிக்கல இங்கே நாங்கள் கேள்விப்படாத பேர்கள், கேள்விப்படாத அடிபாடுகள். ஸோ உண்மையாகவே போராளியாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் மனசில் பயங்கர வேலி தோற்று போயிட்டோம்ண்டு. ஸோ அவை என்னட்ட எதிர்பார்க்கிறது நாங்கள் எல்லாம் தோற்று போயிட்டோம்ன்ற ஒரு வரலாறை விடாமல் நாங்கள் வெண்டுட்டோம்ன்ற வரலாறை கொண்டு வாண்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 150 250க்குள்ள மேபி அவரேஜாக 200 பேர் நேற்று வந்திருந்தவை. நாங்கள் போட்டிருந்த இடம் 60 லாச்சப்பல்ல அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே. ஏன் நாங்கள் அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் சும்மா வாரவன் போகிறவன் எல்லாம் கை வச்சுட்டு போகிறதுக்கு இது என்பிபிட்ட வெத்திலப்பட்டி இல்லை. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த அடிவருடிகள் குளரக்கூடாதுன்றதுக்காண்டியும் உண்மையாகவே எங்களை பிடிக்கிறார்கள் வரணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் அதை பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்தாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செக்யூரிட்டி எடுத்துருந்தவங்க நாளைக்கு நேரடியாக குளறி இருந்தால் 2 செக்யூரிட்டியும் கடிச்சே சாப்பிட்ருப்பானுங்கள். அந்த மாதிரி 2 செக்யூரிட்டியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு வெள்ளையாலும் ஒரு கருப்பின இனத்தவரும் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் நின்றவங்க, சிஐடி நின்றவங்க, போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இனி வரப்போகிற மீட்டிங்கள்லையும் அந்த சகல இதுவும் நான் எம்பசி கூடவும் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதைச்சு நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நான் ஒரு டிப்ளமேட்னு சொல்லி சகலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து தான் இந்த இனி வரப்போகிற மீட்டிங்களையும் நான் செய்வேன். இண்டிவிஜுவலாக நான் ஒருத்தரையும் சந்திக்க தொடங்கல. நான் இனி வரப்போகிற மீட்டிங்கள் எல்லாமே அப்படி தான் செய்வேன். ஸோ எனக்கு நேற்று எங்களோட அந்த மீட்டிங் சக்ஸஸாக நடக்கிறது காரணமாக இருந்தது அண்ணாமாருடைய ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமாக கனடாவில் இருந்த ஒரு தம்பி, நான் கேட்ட உடனே எனக்கு காசு போட்டிருந்தவர், அவருக்கும் எனக்கு நன்றி. அது மாதிரி கனபேர் எனக்கு நேற்று வந்த நேரங்கள்லையும் உதவியை செய்த நீங்கள் அனைவருக்குமே நன்றி. இதில் கேள்வி கேட்கறதுக்கு கனபேர் வந்திருந்தவன் நான் யோசித்தேன். நானே கேள்வியில் போட்டிருந்தேன். நான் எங்கேயோ ஒரு இடத்துல யாழ்ப்பாண புலனாய்வோ அல்லது யாரோ ஒரு ஆள் எழுதி இருந்ததை கூட நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் பேஸ் பண்ணியிருந்தேன். நான் அந்த கேள்விகளுக்கும் கேள்வி சொல்லுங்க, நான் கேள்வியில் கேளுங்க, நான் விட சொல்கிறேன்ட்டு. என்னடா விட சொல்கிறதுக்கு பயந்தவன் நான் இல்லை. என்னட்ட நீங்கள் நான் அதை இதை ஒழிச்சு வச்சுருந்தா தானே நீங்கள் கேள்வியை கேட்க நான் தடுமாறணும். இதில் இருந்தே உங்களுக்கு விளங்கணும். நாங்கள் அப்படி கேள்விகளுக்கு பயந்து அரசியல் செய்கிறவனோ அல்லது ஓடுறவனோ இல்லை. முடிஞ்சால் உங்களோட சைக்கிளை, முடிஞ்சால் உங்களோட வட இந்திய தண்ணியையும் சும்மா தனக்கு தெரிஞ்ச மாமாண்ட சித்தப்பாண்ட பிள்ளைகள் 2 பேரை போய் மீட் பண்ணாமல் அதில் போயிட்டு மக்கள் சந்திப்பண்டு போட்டு சுற்றி வர 3 பேர் இல்லாமல் ஒரு 200 பேர் இருக்கிற ஒரு மீட்டிங் கொண்டு முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ணி செய்ய சொல்லுங்க. 7 மண்டா கேட்குற கேள்விகளுக்கு பயில சொல்லுங்க. சரி தானே? சனம் கேட்குற பள்ளிகள் நேற்று நாங்கள் என்ன வேணுமெண்டா கேளுங்க. கடைசி எனக்கு கவலையாக போயிருந்தா அவங்க எல்லாம் ஒரே கேள்வியை தான் திருப்பி கேட்கணும். எத்தனை பேர் கேள்வி கேட்டவே, பட் எல்லாருமே கேட்ட கேள்வியை தான் இருக்கணும். கேள்வி இல்லை உங்கள்கிட்ட. இப்போ என்னோட கேட்குறது கேள்வி இல்லை. ஆனால் நான் கேட்குறது கணக்கு கேள்வி இருக்குது. அந்த கேள்விகளுக்கு உங்களை பதில் சொல்லலாது. முதலாவது கேள்வி இந்த யூடியூப்லையும் டிக்டாக்லையும் இந்த குளர்றாங்களும் உங்களோட பேரை சொல்லுங்க, பேரையும் முறையும் உங்களோட அட்ரஸையும் சொல்லுங்க. அந்தளவுக்கு நீங்கள் கூட ஒரு கோழைகள். எனக்கு நேற்று தான் விளங்கிச்சது. மனசீட்டை கொண்டுவாடி சாப்பாடை என்று கேட்குற அதற்றது கூட துணிவில்லாதான் போய் பாத்ரூமை லொக் பண்ணி போட்டு உள்ளுக்குள்ளே இருந்து டிக்டாக்ல கதைக்கிறன்றது நேற்று தான் எனக்கு விளங்கினது. அந்த அதுக்கு பாவப்பட்ட ஒரு சமூகத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம். மனசில் இருக்கிற வெறியல், மனசில் இருக்கிற மனசியோடு இருக்கிற பிரச்சனை இல்லாதையும் டிக்டாக்ல அர்ச்சுனாட்டை காட்டுறது தான் இப்போ டிக்டாக்லையும் யூடியூப்லையும். நேற்று கேள்விப்பட்டு நான் 2-3 டிக்டாக்கள் பேரை சொல்லல. குளறின மாமண்டு குளருங்கடா, நீங்கள் குளரணுமன்றதான் என் ஆசை. ஆசை தீர குளருங்கோ. ஆனால் நேற்றங்களுக்கு வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுத்தினவே அப்படி காத்தினோம் இப்படி காத்தினோம் அப்படி குளறினோம். நான் விடுங்கோ
கத்த விடுங்கோ, கேட்குற கேள்வியில் நியாயமாக இருந்தால் பதில் சொல்லுவோம். ஒரு சில பேர் சாதிக்காத கதைச்சவன் நான் அதுக்கு பதில் சொல்லலை. ஏன்னா அந்த பதில் நான் சொல்லக்கூடாது, சொல்லல. அது ஒரு ஆள் மனசை பாதிக்கும். சாதிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? நான் என்ன பேர் அந்த அங்கே ஒருத்தர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில், சாதியை கழிச்சு இந்த சாதிக்காரர் ஓட் போடுங்கொண்டு அப்படி அரசியல் செய்யலை தானே. ஆகவே சாதிக்கு சம்மந்தமாக கேள்வி கேட்கல மட்டும்தான் நான் பதில் சொல்லிடுறேன். நான் சொன்னால் அது எங்களை சமூகத்துக்குள்ளே ஊறி போயிருக்கிறோண்டு அதை பற்றி நாங்கள் இங்கே கதைக்கிறதுல பெரிய யோசனை இல்லை. சாதியை பற்றி கதைக்கிறதுக்கு நான் வெளிநாட்டுக்கு வரையிலேன்னு சொன்னேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் யார் எந்த சாதியெல்லாம் முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை, எனக்கு போட்ட விழுந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை. ஆகவே அந்த கேள்விக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லிடுறேன். நான் சொன்னால் அது எங்கண்ட இதில் ஊறினது. ஆகவே நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். அது சமூகத்தில் ஊறி போன ஒரு இது உண்டு. 1500-2000 வருஷமாக சாதியில் பாவிச்சு கொண்டு இருந்த ஒரு இனம். ஆகவே அதை நாங்கள் அதை பற்றி நான் கதைக்க விரும்பலை என்று நான் நேரடியாகவே சொல்லியிருக்கேன். சாதி சம்பந்தமாக கதைக்க மாட்டேன். அது தவிர அரசியல் சம்பந்தமான கேள்விகள், ஏன் தனிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டால் கூட நானே சொன்னேன், எனக்கே இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்று தெரியாதக்கா. அவை நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறேன்டாலும் கேளுங்கன்னு சொன்னான். ஆகவே நேற்று அந்த மீட்டிங் சரியான சக்ஸஸாக இருந்தது. அந்த நேற்று எதிர்பார்த்தான் குளறதுக்கு யாரா உறவியல் வர வேண்டிய என்னடாப்பா ஒரு நாதாரி கூட வரையலைன்றதான் இந்த கவலையாக இருக்குது. இப்போ தான் விளங்குது. இந்த லைவில் அப்படி சொல்லக்கூடாது. நேற்று என்னோட கேட்ட பொதுமக்கள் கேட்ட முக்கியமான ரிக்வஸ்ட், டாக்டர் உங்களோட வாயை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, வாயால் ஆக்களை காயப்படுத்தாதீங்க. ஸோ நான் இப்போ சொல்லலாம். ஆனால் நான் இந்த டிக்டாக்ல இருந்து குளர்ற ஆக்களை நினைக்கிறேன். இந்த டிக்டாக்ல இருந்து குளர்ற ஆக்களை சொல்லுவாரு, கால் இருக்காடா உங்களுக்கு, கையால ஆட்டா சாப்பிட்றீங்க, வேற என்னத்தையாவது எடுத்து சாப்பிட்றீங்களாடா சாப்பாட்டை. எனக்கு விளங்கல. ஏன்டா டிக்டாக்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து யாரோ என்ன பேர் அவருக்கு மயூரனா மைண்ட் என்ன பேர் மயூரன் அடே நீ உன்னை கேட்கல அது ஆம்பளை ஆடானே நீ வெறி அடிக்கிற நேரம் கலாட்டியும் காட்டி போடுவாய் லைவ்ல. நீ ஆம்பளை இல்லை. ஆகவே நான் அதை கேட்கவே விரும்பல. ஆம்பளை ஆடான்னு கேட்க விரும்பல. டிக்கெட்டை போட்டு வா இந்தியாண்டுக்க யூரோப்லாண்டுக்க உண்ட ஏரியாவில் வந்திருந்து நான் கதைக்கிறேன். நீ யாழ்ப்பாணம் வந்திருந்தீங்கன்னா கிரீன் கிராஸ்ல நடந்த மாதிரி நடந்திருக்கும், அது வேற பிரச்சனை. ஆனால் இப்போ நான் உண்ட ஏரியாவில் வந்து நிற்கிறேன். வா எல்லாம் கதைப்பேன், வாங்க பிரச்சனை இல்லை. ஓ நீ வேணுமெண்டா இந்த இடத்துல லண்டன்ல இருக்கார், லண்டன்ல இருக்கிறாரா மேல்மண்டா வா, நான் லண்டனுக்கு வாரேன், அவசரப்படாத. நான் லண்டனுக்கு வாரேன், இன்றைக்கு நாளைக்கு இல்லை, நான் லண்டனுக்கு வாரேன். அங்கே மீட்டிங் போட்டு கதைப்பேன். 4 நாள் இப்போ இன்னொரு 4 நாளைக்கு திருப்பியும் சுவிட்சர்லாண்டில் நிற்பேன். வியாழக்கிழமை வரைக்கும் சுவிட்சர்லாண்டில் நிற்பேன். அந்த கத்தவன் மண்டாக்கள் குளர்றவன் மண்டாக்கள் வாங்கணும். நாங்கள் உங்களை யார் குளர்றீங்கன்ட்டு அடித்து லைவ்லையும் போடுவோம். உங்களுக்கு என்ன கவலை என்றால் இப்போ தான் எனக்கு விளங்கிட்டு இவங்க எல்லாம் அசல் பொம்பளைகள் உண்டு, ஆம்பளைகள் இல்லை. அடே வேணுமெண்டா வாங்கடா, இங்கே சேல் போட்டு விட்டுருக்கானுங்கள். பொம்பளைகள் போடுற உடுப்பு ஃப்ரீயாக வேண்டி தரேன், ஃப்ரீயாக வேண்டி தரேன் உங்களுக்கு, நான் ஃப்ரீயாக வேண்டி தரேன். ஏண்டா அப்படி இருக்கிறீர்கள்? ஒரு நேரடியா ஒரு கேள்வியை கேட்கல. என்னோட 1000 கேள்விகள் கேட்டிருக்கலாம். நேற்று எத்தனையோ நான் எதிர்பார்த்தேன். நான் எத்தனையோ கேள்விகள் வரும், வாய் பதில் சொல்லிடாத கேள்விகள் வரும். ஓகே நாங்கள் அதுக்கு சொல்லி பார்ப்போம் பதில என்று நான். ஆனால் நேற்று கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்கிறேன். ஏன் கட்சி பதியில் எல்லாமே பதில் சொல்லிக்கிறேன். லைவ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ போடுறது இந்த யூடியூபர்ஸ் இந்த வீடியோ எடுத்து போடணும் பண்ணுறதுக்காண்டி யூரோப்பில் தான் நிற்கிறேன். நான் இவ்வளோ ஸ்ரீலங்காவில் நிற்கல 7 மண்டா யூரோப்புக்கு வாழாண்டு காத்திரியல். இப்போ யூரோப்லாண்டா நிற்கிறேன், தனியாக தான் நிற்கிறேன். உங்களோட மாதிரி ஒவ்வொரு ஊருக்கா வெறி அடிச்சு போட்டு ஒவ்வொரு டிக்டாக்ல இல்லை, தனியாக தான் நிற்கிறேன். இந்த அண்ணா இன்னொரு அரைமாதி அது பிறகு அண்ணா விட்டுருவேன். நான் யூரோப்பில் தனியாக தான் நிற்கிறேன். முடிஞ்சாவா 1-on-1 பண்டியல் மாதிரி வராத 1-on-1 முடிஞ்சாவா. வெக்கமா இருக்கடா உங்களை நினைக்க. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை நினைக்கவே கல்யாணம் கட்டித்தானடா இருக்கிறீர்கள் தெரியுமா? கல்யாணம் கட்டியாடா இருக்கிறீர்கள். பிள்ளைகள் இருக்காடா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு தாய் சொல்லுங்க. நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சனா.